நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா 3 தரமான ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களால மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி ஒன் பை ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இப்போ எல்லாருமே நம்ம டிஃபால்ட்டா போனோட கீபோர்டை பயன்படுத்துறது இல்லை, கூகுளோட அந்த ஜீபோர்டை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு, அதனால நமக்கு அது சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்தும். அந்த ஜீபோர்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அதுவும் எதை பத்தினது தெரியுமா? இமோஜி. நீங்க இமோஜியை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பகுதியை நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. வாங்க, எல்லாருமே கூகுளோட ஜீபோர்டை நம்ம பயன்படுத்துவோம், அப்படித்தானே? ஸோ அந்த ஜீபோர்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஏன்னா இந்த ஜீபோர்டை வாட்ஸ்அப்பில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கான்டாக்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதில் மெசேஜ் அப்படிங்கிற போது இருக்குது, அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கக்கூடிய அந்த ஜீபோர்டு வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்க, இதில் உலக உருண்டை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு இமோஜிலாம் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நமக்கு பிடிச்ச இமோஜி 2 இமோஜியை மெர்ஜ் பண்ண போறோம். அதைத்தான் வந்து இமோஜி கிச்சன் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமோஜியை நான் தட்டுறேன், தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான நிறைய இமோஜி வருது. இப்போ அதோட சேர்த்து இன்னொரு இமோஜியை நான் வந்து அப்ளை பண்றேன். இந்த மாதிரி பாருங்க, லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா மேல நம்ம 2 இமோஜியை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகி லெஃப்ட் சைட்ல பாருங்க, இதுதான் 2 இமோஜி மிக்ஸ் ஆச்சுன்னா இதைத்தான் இமோஜி கிச்சன் அப்படிங்கிறாங்க. இந்த புத்தம் புதிய ஃபீச்சர் சமீபத்தில் ஜீபோர்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க தனியா ட்ரை பண்ணிருப்பீங்க, இப்போ ஜீபோர்டிலே வந்துருச்சு, வேற நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்னுடைய லாஸ்ட் வீடியோல சாம்சங் யூசர்ஸ்க்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் வந்து கோட் பண்ணியிருந்தேன். அதாவது HDR கண்டென்ட், ஹை டைனமிக் ரேஞ்ச். இது வந்து எதுல அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ், வீடியோ இந்த மாதிரி இடங்கள்ல இது அப்ளை ஆகுது. குறிப்பா நீங்க நைட்டு இந்த செட்டிங்கை பயன்படுத்தி பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும். இதை கருத்துல எடுத்துக்கிட்டு சாம்சங் இதுக்கு ஒரு டாகிள் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டாகிள நீங்க என்ன பண்ண, நைட்டு நேரத்துல அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுடைய கண்களை பாதுகாத்துக்க முடியும். இப்ப அடுத்ததா அதே சாம்சங் ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்திருக்காங்க. சின்னதா ஒரு டிங்கரிங் வேலை கொடுத்துருக்காங்க. வழக்கமா எல்லாருடைய சாம்சங் மொபைல்லையும் இந்த பேட்டரியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செட்டிங் இருக்கு. அதாவது 85% வரைக்கும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஆகாது, பவர் கட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. நீங்க பயன்படுத்துறீங்களா? நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, நானும் பயன்படுத்துறேன். ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் ஸ்டேபிள் எல்லாமே பக்காவா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டலாம். அதுக்காகவே இந்த செட்டப். இப்போ அதுக்கு கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்த்துருக்காங்க. One UI 6.1ல இதுக்கு 3 டிவிஷனா கொடுத்துருக்காங்க, பேசிக், அடாப்டிவ், மேக்ஸிமம். கண்டிப்பா நீங்க பயன்படுத்திருப்பீங்க. உங்க சாம்சங்கோட செட்டிங்ஸ்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த மேக்ஸிமத்துல வந்து கூடுதலா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க. அது எந்த அப்டேட்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா One UI 7ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த One UI 7 வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன் ஆண்ட்ராய்டு 15 இருந்துச்சுன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம். நான் படிச்ச வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸ்ல வந்து இது அப்ளை ஆகிட்டு இருக்காங்க. உங்க கையில சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸ் இருக்கு அப்பனா இது உங்களுக்கு தான். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க ஒருத்தரோட டிஎம் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு லைட்டா இருக்கும், இல்லைன்னா டார்க்கா இருக்கும். ஸோ இதைத்தான் நீங்க கடந்த காலங்கள்ல பண்ணிருப்பீங்க. அது சில சமயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா மற்ற சோசியல் ஆப்லாம் வந்து விதவிதமான தீம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னமும் நீ கொடுக்காம வச்சிருக்க, இப்படிலாம் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிருக்காங்கன்னா புதிய சாட் தீம் எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா நிறைய தீம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மெட்டாயை பயன்படுத்தி கூட புது விதமான சாட் தீம் எல்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா நீங்க ஒரு ரியல் ஹீரோவா இருந்தா எதுல, இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா நான் காமிச்ச இந்த அற்புதமான ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம நம்ம ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அறிமுகப்படுத்திருக்காங்க.
இன்ஸ்டாகிராமை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெசஞ்சர் ஐகான் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒன்று அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கூட நீங்க டிஎம் பண்ண போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல டார்க் தீம் இருக்கு, இல்லைன்னா லைட் தீம் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான் இவ்வளவு நாளா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ புதுசா ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது இந்த தீமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த கான்டாக்ட் ஓபன் பண்ணீங்களோ அந்த கான்டாக்டோட நேமை நீங்க தட்டுங்க. தட்டிட்டீங்கன்னா இங்க பாருங்க தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதான் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ நம்ம அதுல தட்டுவோம். பாருங்க எக்கச்சக்கமான தீம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி மல்டி கலர் தீமை நான் அப்ளை பண்றேன். வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நீங்க டிஎம் பண்ணும்போது செமையா இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்றேன். ஸோ தீமும் மாறி போச்சு. இப்போ நான் பேக்ல போறேன். பாத்தீங்களா செமையா இருக்கா? அநேகமா இதோட பேக்ரவுண்டு மாறும்னு நினைக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா யூ சேஞ்ச் த தீம் டு ப்ரைடு, இங்கேயே நீங்க தீமை மாத்தலாம். பாருங்க மறுபடியும் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா பாருங்க. இதை தட்டுவோம், செலக்ட் பண்ணுவோம். பாத்தீங்களா? ஸோ இது இல்லாம கிரியேட் வித் ஏஐ, மெட்டாவோட ஏஐ பயன்படுத்தி கூட புதுசா ஒரு தீமை ரெடி பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதுல மல்டி கலர் போட்டு அடிச்சு பார்ப்போம். மல்டி கலர் இமேஜிங் தீம் என்ன பார்ப்போமே, மெட்டாயே நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் தீம் கொடுக்கான்னு பார்ப்போம். வாவ், இப்போ நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதுல 3 டாட் இருக்கு, செக் பண்ணி பார்த்துடலாமா? இதுல குட் ரிசல்ட், பேட் ரிசல்ட், இதுக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும். கிரியேட், செமையா இருக்குல்ல? எப்படி இருக்கு? செம சூப்பரா இருக்குல்ல? இதாங்க புதுசா இன்ஸ்டாகிராம்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இவ்வளவு நாளா பேக்ரவுண்ட நீங்க லைட்டு டார்க்ல நீ வச்சு பயன்படுத்திருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமா பயன்படுத்தி பாருங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல 3 அற்புதமான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். 3ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கும். அதே போல நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க.